சார் நாங்கள் வந்து டிஎன்சி வரேன்னு சொன்னாங்க. நாங்கள் நெல் வந்து போட்டிருக்கோம். போடுறதுனால டிஎன்சி வருதாங்க வரல. டிஎன்சி ரொம்ப நாங்கள் முளைப்பு 3 நாள் மழை விடாத மழை கிண்ட திரும்பி தண்ணி உள்ளே போய் இது பண்ணி நாங்கள் இப்போ இன்னும் செய்யமில்ல வைக்க முடியல. தசூலி போட்டதுனால ஒன்றும் கையில் காசு சுட்டு எதுவுமே இல்லை. டிஎன்சி வேகமாக கொண்டு வரணும் வைக்கணும். நாங்களே அகவாலை ஏறிக்கிடுச்சு. ஒன்றுமே அரிசி வர எல்லாமே ஏறிக்கிடுச்சு. எங்கள் பிள்ளை ஊட்டி நாங்கள் ஒன்றும் காப்பாற்ற முடியல. யாராச்சும் உசுறு விட போகிறோம் சொன்னப்போ எங்களுக்கு டிஎன்சி வேகமாக கொண்டு வரணும். எங்களுக்கு ஏரியா ஏக்கர் வந்து மொத்தத்துக்கு வந்து 20 ஏக்கரு. நான் 5 ஏக்கரு, தம்பி ஒரு 8 ஏக்கரு, எங்கள் அப்பா ஒரு 8 ஏக்கரு, எங்கள் அண்ணன் ஒரு 5 ஏக்கரு, மொத்தம் 20 ஏக்கர். அடுத்துக்கு நம்ம 10 ஏக்கர் கிடக்கு. ஊருக்குள்ளேயுமே இன்னும் சில விளைஞ்சி கிடக்கு. டிஎன்சி வந்து ரொம்ப நல்லா இருக்கேன். டிஎன்சி விளாண்டு எப்படியாச்சும் கொஞ்சம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். ரொம்ப தாழ்மை கீழே இடத்துக்கு போயிடுவோம் சார். ரொம்ப பூரா முளைப்பு நெல் ஊர் முளைப்பு ஒன்றுமே பெரட்டமில்ல விட்டுமில்ல பூரா முளைப்பாயிருச்சு. ஒன்றுமே செய்ய முடியல. நாங்களால் பெரட்டி பார்க்குறோம், பெரட்ட முடியல. அப்படின்னு மழை வந்துடுது வச்சிருது. இன்னும் மழை இருக்குன்றாங்க. நான் என்ன செய்ய போகிறோம் எங்கே ஒன்றும் தெரியல, ஒன்றுமே தெரியல. பிள்ளைவிட்டு இப்போ பாடுபட்டு பார்க்குறேன், ஒன்று செஞ்சு பார்க்குறேன். பூரா தசவலி உரந்தரம் பூரா ஏறிக்கிடுச்சு. நெல் இப்போ கொண்டு வரும்போது நெல்லுக்கு எந்த வேலையும் இல்லைன்றீங்க. அப்புறம் எப்படி பொழைக்கிறது வைக்கிறது நாங்கள் எப்படி சார் இருக்கிற பிள்ளைவிட்டு காப்பாற்றுறது? பிள்ளைவிட்டு எப்படி நான் கட்டி தருது? நகவலை ஏற்றுறீங்க, பான்சீட் வேலை ஏற்றுறீங்க, பூராமே அகவலை ஏற்றிக்கிறீங்க. நாங்கள் எப்படி நெல் விலை மொத்தம் ஏறல? நாங்கள் எப்படி பிள்ளைவிட்டு காப்பாற்ற சொல்லுங்கள் சார். செத்தாவில் நாங்கள் மொத்தம் குடும்பத்தை மருந்து சேர்த்துக்கிறோம். நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா சொல்லுங்கள். குடும்பம் அழிட்டுமா? டிஎன்சி கொடுக்குறீங்களா? குடும்பத்தை அழிட்டுமா சொல்லுங்கள். ஏதாச்சும் ஒன்று செய்யுங்க. இப்போ டசல் வீட்டு எல்லாம் ஒன்றும் செய்யலை சார். ஏதாச்சும் வழி எங்களுக்கு செய்யுங்க. எங்களை செய்யுங்க, கொடுங்க எங்களுக்கு. இதை வச்சு அதிகாரி எதுவும் பார்க்க மாட்டேறாங்க, வைக்க மாட்டேறாங்க. அந்த ஆள் மட்டும் டிஎன்சிக்காரர் மட்டும் கொட்டி வைக்கின்றாங்க. வந்து பார்க்க கூட கிடையாது. டிஎன்சி வருதுன்றாங்க, மிஷின்ன்றாங்க, சாக்குலன்றாங்க. கொட்டி வச்சு பார்க்க கூட யாரும் வரல. அவங்க வந்து அங்கே கொட்டுருந்தா எங்களுக்கு வந்து மண் தர அங்கே கொட்டு இங்கே வைங்க நம்ம பார்த்துக்கிறோம்ன்றாங்க. சார் இருக்குன்றீங்களா சார்? அதை என்னமாச்சும் அவங்க பார்க்கணும் வைக்கணும். இல்லை ஒரு கிண்டத்துக்கு ஒரு ஆளை விடணும் வைக்கணும். எதுவுமே கிடையாது அரசாங்கத்துலேருந்து. நாங்களாம் கிண்டமில்ல வைக்க முடியல, ஒன்றுமே செய்ய முடியல. நாங்களே குடும்பமாக நாங்களாக செத்துக்க உள்ள 3 நாள் 5 நாள் கிண்டுனா மழை வந்துடுது. திரும்பி 10 ரூபாய் இருக்குது. பூரா முளைச்சி போச்சு. யாரை பட்டுற இப்போ எப்படி ஒரு 23 40 மணிக்கு வேஸ்ட்டாக போச்சு. நாங்கள் என்ன சரி ஆர்டிக்கு கேட்க போகிறோம் சார்? சொல்லுங்கள் சார். நாங்கள் ஆர்டிக்கு என்ன ஒரு தகுதியில் நாங்கள் ரொம்ப கீழே தாழ் மட்டுமே கிடக்கோம். நீங்கள் இருக்கீங்க மேலே இடத்துல எங்களுக்கு ஒடுக்காரது உனக்கு சேருங்க. டிஎன்சி உனக்கு சேருங்க வைங்க. அதுக்காக நடத்துங்க. நாட்டாம மாறி ஒன்று பார்க்க மாட்டேன் வைக்க மாட்டாங்க. என்னன்னு கேட்க மாட்டேறாங்க. இல்லை நாட்டாமே எழுதி கொடுத்து பண்ணி ஒரு டிஎன்சி உனக்கு சேர்க்கணும் வைக்கணும். இப்படி ஊரில் கிடந்து அரசு கேட்கணும் வழியே. முடக்குவாதம், மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை, அரியலூர்.